அமெரிக்காவின் புதிய வரிக் கொள்கையை எதிர்கொள்ளும் ஜனாதிபதியின் முயற்சிக்கு கட்சித் தலைவர்கள் ஆதரவு, முன்மொழிவுகளை ஒன்றிணைந்து கட்சித் தலைவர்களுடன் தொடர்ந்தும் ஆராயவும் முடிவு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கிறது. தினக்குரல் பத்திரிகை அவ்வாறு அந்த செய்தியை தர, தமிழன் பத்திரிகையும் அந்த செய்தியை தந்திருக்கிறது. அமெரிக்க வரி போரை கூட்டாக எதிர்கொள்வோம், சர்வகட்சி கூட்டத்தில் அனைத்து கட்சிகளும் ஏகமனதாக தீர்மானம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்தியினை முதற் பக்கத்தில் தந்திருக்கிறது. ஒன்றிணைந்து பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு தீர்மானம், ஜனாதிபதி தலைமையிலான சர்வகட்சி குழு கூட்டத்தில் இணக்கம், அனைத்து தரப்பின் யோசனைகளுக்காக குழு அமைக்கவும் முடிவு என்பதாக அதற்கு உபத்தலைப்பிடப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். எனவே அந்த விடயங்கள் குறித்து நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் 44% தீர்வை வரி விதிக்கப்பட்டு தற்போது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் குறித்த வரி விதிப்பு சம்பந்தமாக ஆளும் எதிர்த்தரப்புகள் ஒன்றிணைந்து அமெரிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்குரிய பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான சர்வகட்சி குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் தீர்வை வரி விதிக்கப்பட்டது அடுத்து வரும் 90 நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டிருக்கிற நிலையில் குறித்த இடைக்கால அவகாசத்தில் நிலைமைகளை கண்காணித்து உரிய ஆலோசனைகளை முன்வைப்பதற்காக ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உள்ளடங்கிய ஆலோசனை குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவினுடைய புதிய வரிக் கொள்கை இலங்கைக்கு எவ்வாறு தாக்கம் செலுத்துகிறது என்பது தொடர்பாகவும் அது தொடர்பில் அமெரிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான பரிந்துரைகள் குறித்து ஆராய்வதற்காகவும் இந்த வகையான சர்வகட்சி கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன் பொழுதுதான் இந்த விடயங்கள் குறித்து பேசப்பட்டிருப்பதான தகவல்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் முதலிடம் பிடித்த செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பாராளுமன்றத்தினை பிரதிநிதித்துவம் செய்யும் சர்வகட்சி தலைவர்கள் கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றிருந்தது. இந்த கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, பாராளுமன்ற உறுப்பினர்களான ஹர்ஷ டி சில்வா, இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் சாணக்கியன் ராசமாணிக்கம், புதிய ஜனநாயக முன்னணியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் டி விசானக்க, தமிழ் முற்போக்கு கூட்டணியை பிரதிநிதிப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் மற்றும் பழனி திகாம்பரம், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பிரதிநிதிப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை பிரதிநிதிப்படுத்தி ரிஷாட் பதியுதீன், சர்வஜன பலய கட்சியை பிரதிநிதிப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜாவீர, ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதிப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர், சுயேட்சை குழு 17 சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ அர்ச்சுனா மற்றும் பாராளுமன்ற உறுப்பினரான காயந்த கருணாதிலக்க, காவிந்த ஜாவர்தன, எஸ்.எம். மரிக்கார், காதர் மஸ்தான் ஆகியோரும் இதில் பங்கேற்றிருந்தார்கள். இதன் பொழுது அமெரிக்காவினுடைய புதிய வரிக் கொள்கைக்கு ஏற்ப எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழு முன்வைத்த விடயங்கள் குறித்து ஜனாதிபதி கட்சித் தலைவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார். இது தொடர்பான விடயங்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் குறித்தும் இதன் பொழுது விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தைகளுக்கான பரிந்துரைகளை தயாரிப்பது மற்றும் ஏற்றுமதி இலக்குகளை பல்வகைப்படுத்துவது குறித்தும் இதன் பொழுது விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகள் மற்றும் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு முன்வைத்திருக்கின்ற முன்மொழிவுகள் என்பவற்றை ஒன்றிணைத்து கட்சித் தலைவர்களுடன் தொடர்ந்தும் ஆராயவும் முடிவு செய்யப்பட்டிருந்தது. அமெரிக்கா தனது நாட்டுக்கு ஏற்றுமதி செய்கின்ற நாடுகளுக்கு வர்த்தக இடைவெளியை அடிப்படையாக கொண்டு தீர்வை கொள்கை ஒன்றை நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. இலங்கை உட்பட சுமார் 185 நாடுகளுக்கு தீர்வை வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் 88% வர்த்தக இடைவெளி காணப்படுவதுடன் அதில் 50% 44% இலங்கையின் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதிகளுக்கு விதிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த சந்திப்பு தொடர்பில் பொதுஜன பெரமுனுடைய பாராளுமன்ற உறுப்பினர் டி விசானக்க பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த வரிக் கொள்கை தொடர்பில் பொதுஜன பெரமுனுடைய சார்பிலும் நாம் எமது முன்மொழிவுகளை சமர்ப்பித்தோம். குறுகிய கால பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் மற்றும் நீண்டகால பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அவற்றுக்குள் உள்ளடங்கும். காலத்துக்கு ஏற்ப உலக நாடுகளுடைய பொருளாதார தீர்மானங்கள் மாற்றமடையலாம் என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. 1930 ஆண்டு அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக 20% வரிக் கொள்கையை நடைமுறைப்படுத்திய போது இந்த பிரச்சனை ஏற்பட்டது. அது உலக நாடுகளின் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஏற்றுமதிகள் வீழ்ச்சியடைந்தன. எனவே அப்பாதக நிலைமை தொடர்பில் தெளிவுபடுத்தினோம். அந்த நிலைமை மீண்டும் ஏற்படாமல் இருக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் நாம் ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்கினோம். எனவே இந்த நிலைமையின் பாரதூர
காலதூரத்தை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி உரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பார் என நாம் நம்புகிறோம் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதே நேரம் தற்போது 90 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதல்லவா, அது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், நாம் மூச்சு விடுவதற்கு சிறிது காலம் கிடைத்திருக்கிறது, அதே போன்று ஏற்றுமதிகளை அதிகரிப்பதற்கான தேவையும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே எமக்கு ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடிகளுக்கு தீர்வு காணும் இந்த 90 நாட்கள் போதுமானதாகும். எனவே அரசாங்கம் அது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கும் என நான் நம்புகிறோம் என்பதான விடயம் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவிக்கையில், இந்த கூட்டத்தில் நாம் பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடினோம். இலங்கைக்கு எதிர்காலத்தில் GSP+ வரிச்சலுகை இல்லாமல் போகும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரதிநிதி தற்போது இலங்கையின் GSP+ வரிச்சலுகை மற்றும் பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பில் எழுந்திருக்கின்ற சிக்கல்கள் பற்றி கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இதுவும் எமது ஆடை கைத்தொழில் துறையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். எமது நாட்டின் பொருளாதார கொள்கைகளுக்கு அமைய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நடவடிக்கைகளில் சில பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன. கடந்த அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்ட செஸ் வரி சில வர்த்தக கோடீஸ்வர வர்த்தகர்களாக மாற்றுவதற்கு வழிவகுத்திருக்கிறது. இந்த விடயம் தொடர்பிலும் எமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தோம். அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜாவீர ஜனாதிபதியின் கோரிக்கையை கடிதம் ஒன்றின் மூலம் முன்வைத்திருக்கிறார். எனினும் நாம் கடிதத்தின் உள்ளடக்கத்துடன் உடன்படவில்லை என்ற விடயமும் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் காணிதி ஹர்ஷடி சில்வாவும் இதன் பொழுது கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த கலந்துரையாடல் வெற்றிகரமாக அமைந்தது. எமது முன்மொழிவுகளும் ஜனாதிபதியுடைய முன்மொழிவுகளும் ஒத்ததாக இருந்தன. இந்த விடயம் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியதாக ஜனாதிபதி கூறியிருந்தார். அதே போன்று திரைசேரியின் செயலாளரும் தனிப்பட்ட வகையில் கடிதம் ஒன்றை எழுதியதாக கூறினார். இதற்கமைய இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உலக பொருளாதார நிலைமைக்கு அமைய நாட்டின் பொருளாதாரத்தை உலக பொருளாதாரத்துடன் இணைப்பதற்கு நாட்டை சுற்றியிருக்கின்ற மதிலை உடைத்து அதற்கு பதிலாக பாலத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தேன். ஜனாதிபதியும் அதனை ஏற்றுக்கொண்டார். உண்மையில் இந்த பேச்சுவார்த்தை சாதகமாக முடிந்தது என்பதை விடயத்தினையே அவரும் தெரிவித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கலாநிதி ஹர்ஷடி சில்வா வகையான விடயத்தினை வெளிப்படுத்தி பேசியிருப்பதை பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன.